வணக்கம் சிங்க பெண்களே. இந்த வீடியோல நாம ஒரு தோழி கேட்டிருக்காங்க ஒரு டவுட். சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டவுட்னு கேக்குறீங்களா? 22 டேஸ் ஆகுது, அதாவது 22 டேஸ் ஆகுது. மார்னிங் மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துச்சு, பட் அப்புறம் வரல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடையை கொஞ்சம் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எதுக்கு நடக்குது? இந்த மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ்னு இருக்கு இல்லையா? சோ இதுக்கு என்ன சம்பந்தம்? நார்மலா வர ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் ஒன்னா இந்த மில்கி ஒயிட்டா வர்றதுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டிருக்கீங்க. அதாவது பெண்களோட உடலுக்கு வெள்ளை சுரப்பது, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம்தான். இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஓவுலேஷன் 14ல இருந்து 16ஆம் நாள்ல கருவுற்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் நேரத்துல இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? அடுத்ததா கர்ப்பத்தோட ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது சில பெண்களுக்கு கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகலாம். அதே மாதிரி ஹார்மோன் மாற்றங்கள் உண்டாகும் போது கூட, அதாவது மாதவிடாய் சுழற்சியில ஹார்மோன்கள் மாறுறதுனால இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு வேறுபடும். சரிங்களா? சரி, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சாதாரணமானதான். ஆனா சில சமயங்கள்ல நாம இதுக்கு கவனம் கொடுக்கணும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட இருந்ததுன்னா அது வந்து தொற்று காரணமா இருக்கலாம். ஸோ அதை நீங்க வந்துட்டு கவனம் கொடுக்கணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல், வலி, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாகவே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்னன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் இருக்கலாம். அடுத்ததாக மாதவிடாய் தாமதம், கர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அதை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் பெரும்பாலான விஷயங்கள் ரொம்பவே சாதாரணம் தான். நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. நார்மலாக உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. மேக்ஸிமம் பாசிபிள் வந்துட்டு இருக்குதான். பட் நீங்கள் மாதவிடாய் காலதாமதமாகும் போது நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் மேக்ஸிமம் இது வந்துட்டு ஹீட்னால கூட இப்படி வந்து வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓவுலேஷன்ஸ் டைம்ல இந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சந்தேகம் வந்தா அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டாக்டரை பார்த்து உறுதி செஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் சிங்க பெண்களே. இன்னைக்கு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நிறைய தோழிகள் வருத்தப்பட்டிருக்கீங்க. எதனாலனா, எனக்கு எப்பங்க நான் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணேன், நான் 8 இயர்ஸ் வெயிட் பண்றேன், ஆனாலும் நான் இன்னுமே வந்துட்டு கர்ப்பமாகல, எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, விரைவில் கருத்தரிக்க உதவும் 6 வழிகள், அது மட்டும் இல்ல அற்புதமான உணவுகளை பத்தி சொல்றேன். இப்போ நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நம்ம உடலை நாம தயார் பண்ண போறோம். எப்படி? கர்ப்பம் தரிக்கிறதுன்றது கணவன் மனைவி வாழ்க்கையில அளவில்லா ஆனந்தத்தை தரக்கூடிய ஒண்ணுதான். உடலுறவு கொண்டாலே கர்ப்பம் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணம் பலருடைய மனதுல இருக்கும். ஆனா உண்மையில சொல்லணும்னா, கருமுட்டை வெளியாகிற நாளை கணக்குல வச்சு கர்ப்பம் தரிக்க முயலும் போது மிகப்பெரிய சந்தோஷத்தை அது நமக்கு நிச்சயமா அளிக்கக்கூடும். 1 வருடம் வரைக்கும் இயற்கையாவே கருத்தரிக்க முயலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஆமாங்க, 1 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு சிகிச்சையுமே தேவைப்படாது. இந்த 1 வருஷத்துல அண்ட வெடிப்பு நிகழ்ற நாளை கணக்குல வச்சு கருத்தரிக்க முயலணும் அப்படின்னு அவங்க ஆலோசனை வழங்குவாங்க. யாரு? மருத்துவர்கள். பொதுவா மாதவிடாய்க்கு அப்புறமா 15வது நாள்ல கருமுட்டை வெளியாகுங்க. ஆனாலும் ஒழுங்கற்ற மாதவிடாய் உடைய பெண்களுக்கு இது மாறுபடும் அப்படின்றதுனால அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ விரைவில் கருத்தரிக்க என்ன வழி அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துடலாம். கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி செக்அப்க்கு போங்க. கருத்தரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து என்னன்னா ஃபோலிக் ஆசிட் தான். சோ இத குறித்து நம்ம டாக்டர் கிட்ட நீங்க ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது. இந்த ஊட்டச்சத்து பிறக்கிற குழந்தையை ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. இன்றைய நாள்ல நிறைய பெண்கள் என்னன்னா, திருமண தேதி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் பிரெனட்டல் விட்டமின்களை எடுத்துக்க தொடங்கிடுறாங்க. இதன் மூலமா நம்மளால கருத்தரிக்கிறத சரியா திட்டமிட முடியும். ஆக்சுவலி உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு டேப்லெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். சோ அது உங்க உடலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கும். சோ அதனால நீங்க டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க செக்அப் போங்க. ஓகேங்களா? கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி. செகண்ட் திங், மாதவிடாய் சுழற்சி குறித்த புரிதல் உணர்வு. உங்களோட மாதவிடாய் குறித்து எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்?
ஒரு சிலருக்கு கடைசி 3 மாதம் எந்த தேதியில மாதவிடாய் வந்ததுன்னு கேட்டா கூட தெரியாது. ஆனா ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ கர்ப்பம் ஏற்பட்டிருக்கா, அது எப்ப கண்டுபிடிக்கலாம், சில நாள் இல்லைன்னா வாரங்களே சில முக்கியமான மாற்றங்கள் உங்க உடம்புல நடக்கலாம். பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மிஸ்டு பீரியடுங்க. மாதவிடாய் தாமதமாகும். இது முக்கியமான முதல் அறிகுறின்னு சொல்லலாம். மாதவிடாய் வழக்கமா சரியா இருக்கிற பெண்களுக்கு ஒரு முதல் அடையாளம் இது. ஆனா சிலருக்கு மாதவிடாய் தாமதமாகும் பிற காரணங்களும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 நாளுக்கு ஒரு முறை தான் வந்து மாதவிடாய் வரும் அப்படின்னா, அந்த 28வது நாள் அந்த இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா வந்துடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அந்த மிஸ்டு பீரியட் ஆகும்ல, அது உங்களுக்கு கரெக்டான சிம்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அவங்களுக்கு இது வந்து கால்குலேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் அதிகமா தளர்ச்சி அண்ட் தூக்கமின்மையா இருக்கும். ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா டயர்ட்னஸா இருப்பாங்க. கர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் மாற்றங்கள் அதிகரிக்கும். HCGன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹார்மோன் மாற்றங்கள் அதிகரிக்கிறதுனால அதிக சோர்வு, தூக்கமின்மை இதெல்லாமே வந்து இருக்கும். சில வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் ரொம்பவே உறங்க தான் விரும்புவாங்க. பெட்லயே படுத்திருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் நடந்துப்போம். அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப வந்து டயர்ட்னஸ் கொடுக்கும். அடுத்துதான் வாந்தி அண்ட் ஒரே கன்ஃபியூஸ், மனசு ரொம்ப குழப்புறது, அதாவது மார்னிங் சிக்னஸ் அண்ட் நாசியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கர்ப்பத்தோட 5-6 வாரத்துல இருந்து இது வந்து தொடங்கும். சில பெண்களுக்கு காலை நேரத்துல அதிகமான மார்னிங் சிக்னஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து அதிகமா இருக்கும். சிலருக்கு முழு நாளும் வாந்தி உணர்வு இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா உணவு மேல வித்தியாசமான உணர்வு, அதாவது நீங்க சாப்பிடுற அந்த ஃபுட் மேல ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படும். சில உணவுகளுக்கு அதிக விருப்பம் வரும், சில உணவுகளை பார்த்தாலே வாந்தி உணர்வு வரும். அது முக்கியமா அந்த சாப்பாடுலாம் அப்படி கொதிக்கும் போது, நம்ம சாப்பாடு செய்வோம்ல, ஸோ அந்த சாப்பாடுலாம் கொதிக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. சில பேருக்கு பால் காய்ச்சும் போது பிடிக்காது, சில பேருக்கு முட்டை பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில உணவுகளை பார்த்தாலே வாந்தி உணர்வு ஏற்படும். இது ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுற ஒரு சாதாரண மாற்றம் தான், பயப்பட வேணாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது பிரெஸ்ட் டெண்டர்னஸா இருக்கும். அதாவது ரொம்ப சேஞ்சஸ் தெரியும். மார்பகங்கள்ல வலி அண்ட் மாற்றம் உருவாகலாம். மார்பகங்கள் ரொம்ப சாஃப்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன வீக்கம் இல்லைன்னா வலி வந்து ஏற்பட தொட்டாலே. அண்ட் மார்பகங்கள் கொஞ்சம் அடர்த்தியா மாறும். ஓகேங்களா? ஏன்னா அந்த உயிருக்கான உணவு ஏற்படும் இல்லையா, சுரக்கணும் இல்லையா, ஸோ அதுதான் நம்மளோட உடம்பு இயற்கையாவே வந்து நம்மள அது இது பண்ணிக்கும். அண்ட் அடிக்கடி சிறுநீர் கழிப்பீங்க, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து இருக்கும். கர்ப்பத்தோட ஆரம்பம் முதலே இது வந்து நடக்கலாம். சிறுநீரகம் அதிக வேலை செய்யும், அதனால அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த 6 முக்கியமான அறிகுறிகள் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸோட முக்கியமான ஒரு அறிகுறிகள். அண்ட் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய டிஸ்க்ளைமரும் சொல்லிடலாம், இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. சிலருக்கு ஒரு அறிகுறிகள் மட்டும்தான் இருக்கும். கர்ப்பம் உறுதியா இருக்கிறத சரிபார்க்க உங்களோட டாக்டரை நீங்க மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிரெக்னன்சி கிட்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல டபுள் கோடு வந்து விழுந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ். ஓகேங்களா? ஒரே ஒரு கோடு மட்டும் தான் விழுந்தது அப்படின்னா நெகட்டிவ். அண்ட் CT அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இதுல அந்த பேக் சைடு உங்களை அந்த பிரெக்னன்சி கிட்ட இருக்கு இல்லையா, சோ அதுல வந்துட்டு இது இருந்ததுன்னா நாட் வேலிட் கூட இருக்கலாம். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் அந்த HCG ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் போது நீங்க இந்த உங்க பீரியட்ஸ் வந்து தள்ளி போனா ஒரு 5-6 நாள் இல்ல 10 நாள் கழிச்சு நீங்க பார்த்தா தெளிவா தெரியும். ஆனா பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் வந்து பார்க்க வேண்டியதான். ஏன்னா ஃபோலிக் ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கரு வளர்ச்சிக்கு. ஓகேங்களா? ஸோ டிலே பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு கரு அந்த பாப்பா வளர்ற ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ வேஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம, நான் சொல்றது டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா டாக்டர் போய் பாருங்க. ஓகே? அண்ட் கர்ப்பத்தை எப்படி உறுதி செய்யலாம் அப்படின்னா, கர்ப்ப பரிசோதனை, அதை நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். பிளட் டெஸ்ட் இல்லைனா ஸ்கேன் மூலமா உறுதிப்படுத்தலாம். அதுல தெரியல அப்படின்னா, நாள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பிளட் டெஸ்ட் இல்லைனா ஸ்கேன் மூலமா அதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். மாதவிடாய் தாமதமாகி 7 இருந்து 10 நாட்கள் ஆகும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். சில பேருக்கு 5 நாள்லயே தெரியும், சில பேருக்கு 3 நாள்ல தெரியும். ஸோ அது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வாக பொறுத்து. ஓகேங்களா? அண்ட் ஓகேங்க, இப்போ உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த அறிகுறிகள் யாருக்காவது ஏற்பட்டிருக்கா? உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி. அகைன் உங்களை வேறொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much. Bye bye. Take care.